നിനക്ക് വന്നിട്ട് പരിപാടികളാ. പുട്ട്, അപ്പം, പൊറോട്ട, പത്തിരി, ചപ്പാത്തി, ബീഫ്, ചിക്കൻ, മട്ടൻ, മീൻകറി, ചിക്കൻ ഫ്രൈ, ബീഫ് ഫ്രൈ, ഞണ്ട് റോസ്റ്റ്, ഫ്രഷ് ഐറ്റം മാത്രം നമുക്കുള്ളു. ഇങ്ങനെ വന്നോണ്ടിരിക്കും. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, கொச்சி கும்பலம் சென்ட் மேரிஸ் சர்ச் பக்கத்தில் இருக்க ஷிபூஸ் புட்டு கடை அப்படின்ற ஒரு குட்டி ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புட்டு கடைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு சில கடைகள் தான் வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் தேடி போய் சாப்பிடணுன்ற ஃபீல் வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இது. இவங்களோட ஒர்க்கிங் டைமே வந்து ஈவினிங் 8 மணிக்கு ஆரம்பித்து மிட்-நைட் 3 o'clock வரைக்கும் வந்து உங்களுக்கு சுட சுட புட்டு, ஆப்பம், பரோட்டா, பத்திரி, அதுக்கப்புறம் வந்து கூடவே சைட்ஸ்க்கு வந்து பீஃப் கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. சிம்பிளாக இந்த ஒரு 8 ஐட்டத்தை வச்சு கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷிபூஸ் கும்பலம் புட்டுடா. என்ன ஸ்பெஷல் இங்கே வந்து? புட்டு, அப்பம், பொரோட்டா, பத்திரி, சப்பாத்தி, பீஃப், சிக்கன், மட்டன், மீன்கറി, ചിക്കൻ ഫ്രൈ, ബീഫ് ഫ്രൈ, ഞണ്ട് റോസ്റ്റ്. ഇങ്ങനെ വന്നോണ്ടിരിക്കും. അപ്പനായിട്ട് തുടങ്ങിയാണ് നമ്മളപ്പൻ ഫാദർ. ഇത് ചിക്കൻ കറി, ഇത് മട്ടൻ കറി. മട്ടൻ ബീഫ് കറി, ബീഫ് ഫ്രൈ, പുട്ട് തുടങ്ങി എടുത്തോ. ഫ്രഷ് ഐറ്റം മാത്രം നമുക്കുള്ളു. ചിക്കൻ ഫ്രൈ നിനക്ക് വന്നിട്ട് പരിപാടികളാ. I'm Naveen. I'm from Cochin. I used to come here. It's only one because of it's very tasty. It's homely food, and I travel around 12-13 kilometers this night to reach out here. It's very tasty and very spicy. You get a very authentic homely food. My favorite is puttu and chicken curry, and even also beef also. It's very reasonable. It's very reasonable, no doubt. It's very tasty. I think I wish all of you should try it once. Okay, in Cochin there are so many food huts to serve you this night food. But this is something awesome. If you really like puttu, the Kerala style, you please try here. Because you can get a variety of food across Cochin, the Queen of Arabian Sea. But this is something king of Arabian Sea food. The great. Thank you very much. ஃபைனலாக வந்து அவங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு புட்டு வித் மட்டன் கறி, அப்புறம் வந்து புட்டு வித் பீஃப் கறி வாங்கியிருக்கேன். இந்த 2 ஐட்டம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த 2 மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போதே வந்து வாயிலாம் ரூல் ஆகுது. டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. நல்ல ஒரு கிரேவி, அது ஃபுல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டேன். நல்லா சுட இருக்குது அந்த புட்டு. அப்படியே பஞ்சு போல் அப்படியே தனியாக வருது. ஃபஸ்ட்டு அந்த கிரேவியில் பரட்டி விட்டு அந்த கிரேவி மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. லைட்டான ஒரு காரம், நல்ல ஒரு மசாலா. ப்ளஸ் நடுவில் அந்த தேங்காய் ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்காங்க அந்த இதில். அதோட சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸோடு வச்சு எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மட்டன் பீஸ் பாருங்க, இந்த கொழுப்பு பீஸோடு வச்சுருக்காங்க. அப்படியே பஞ்சாக குக் ஆகிருக்கு. அதை அப்படியே வச்சு அப்படியே பீஸ் எடுத்து வச்சு புட்டு அப்படியே வச்சு நல்லா அப்படி பரட்டிட்டு பத்தாது புட்டு. நல்லா இவங்க சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து நல்ல புட்டை உதுத்து விட்டு சாதம் மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்றாங்க. நான் கொஞ்சம் சுமாராக தான் ஊட்டினேன். புட்டு வித் மட்டனோடு எப்படி டேஸ்ட் பண்ணிடுவேன். மட்டன் செம்மையாக உகாயிருக்கு. ஆஹா,
செம்ம டேஸ்ட்டு. மட்டன் செம்மையாக பூ போல் குக் ஆகிருக்கு. அந்த புட்டோடு வச்சு சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்குது. இந்த கடை இவ்வளோ உள்ள இன்டீரியரில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்தாலும் தேடி வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த குவாலிட்டி டேஸ்ட்டு தான். அது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா போதும். நீங்கள் எங்கே கடை போட்டாலும் பிச்சுக்கிட்டு வரும். அதுக்கு உதாரணம் இது. செம்மையாக இருக்குது. ஆஹா, சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. நெக்ஸ்ட்டு பீஃப் வித் புட்டு எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் பீஃப் கறி. இதுவும் நல்ல ஒரு லைட்டான திக்கான கிரேவி இல்லை, கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரெண்டுமே கொழுப்பு பீஸோடு இருக்குது. அப்படியே பிளேட்டில் கொட்டிட்டு பார்க்குறதே செம்மையாக இருக்குது. அந்த பீஃப் பீஸஸ் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த கொழுப்பு பீஸோடு வச்சுருக்காங்க. இதோட கிரேவி ஃபஸ்ட்டு எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த புட்டு நல்லா அந்த குழம்புல உதுத்து விட்டு அந்த கொழுப்பு ஃப்ளேவரோடு இருக்குது. அந்த குழம்பு கொழுப்பு நல்லா தூக்கலாக இருந்தால் எப்படி இருக்கும் குழம்புல, அந்த அளவுக்கு இருக்குது. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. அந்த பீஃப் பீஸ் பாருங்கள் எப்படி குக் ஆகிருப்பாங்க. அப்படியே பஞ்சாக குக் ஆகிருக்கு. அதை அப்படியே வச்சு அந்த புட்டை உடச்சி போட்டு அந்த கிரேவியோடு நல்லா அப்படி பனைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பீஃப் செம்மையாக குக் ஆகிருக்கு. அந்த புட்டோடு சாப்பிட்றது அற்புதமாக இருக்குது. எல்லா டேபிள்லேயும் வந்து பப்படு கம்பல்சரி இருந்தது. ஸோ நான் வாங்க மறந்துட்டேன். கேட்டவுடனே கொடுத்தாரு. இந்த பப்படோடு வச்சு ஃபைனலாக ஒரு பைட்டு. இந்த பப்படத்தை நல்லா இப்படி உடச்சி விட்டு அந்த புட்டு எடுத்து அதை வச்சு இந்த பீஃபு புட்டு அந்த பப்படத்தோடு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, பப்படத்தோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. பீஃப் மஸ்ட்டு ட்ரை, மட்டனும் மஸ்ட்டு ட்ரை. வேணும் ஸ்டாண்டர்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நண்டும் இருக்குன்னு சொன்னார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் கொச்சி வரீங்களோ நைட் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. வேறு லெவலில் இருக்குது ஃபுட்டு எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நான் பொறுக்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு நான் இந்த இடத்த காலி பண்ணுறேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.